Hi friends, welcome to Nadia Creatives. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சண்டே ஸ்பெஷல்ல இன்னைக்கு ஒரு பிரியாணி ரெசிபி தான். ஒரு வித்தியாசமான டேஸ்ட்ல சூப்பரான பிரியாணி ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு சிக்கன் கிரேவியும் சிக்கன் பிரியாணியும் நம்ம செய்ய போறோம். அதுக்கு நான் ஒரு 1/2 kg சிக்கன் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அது கூடவே ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கொஞ்சம் எலும்பு அந்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா, ஈரல் எலும்பு தோல் அந்த மாதிரி கறி எல்லாம் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நான் கிரேவி மாதிரி பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கி பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷு கிரேவி தான். தயிர் பச்சடி வேணும்னா செஞ்சுக்கலாம். ஆனால் நான் வந்து இன்றைக்கி தயிர் பச்சடி செய்ய போகிறதில்ல, வெறும் கிரேவி பிரியாணி ப்ளஸ் வந்து முட்டை, அவிச்ச முட்டை வந்து வச்சுருக்க போகிறேன். அதுக்கு இது வந்து ரெடி பண்ணியாச்சு. இன்றைக்கி வித்தியாசமான பிரியாணின்னு சொன்னேன் இல்லைங்களா, அதனால் சீரக சம்பா அரிசி ஒரு கப்பும் நம்ம பாஸ்மதி ரைஸ் ஒரு கப்பும் எடுத்திருக்கேன். நல்ல பாஸ்மதி ரைஸு. இது வந்து நல்லா நம்ம கழுவி ஒரு 1/2 hour ஊற வச்சிடலாம். இதெல்லாம் வதக்கி ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்குள்ள நமக்கு அரிசி வந்து ஊறிடும். அதுக்கு கிரேவிக்கு நல்லா ஒரு 3 வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பிரியாணிக்கு வந்து நல்லா ஒரு 5-6 வெங்காயம் வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது இன்னும் தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். புதினா இதெல்லாம் நான் எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் பிரியாணி சட்டி வச்சு டபரா வச்சு அதுக்கு வந்து எண்ணெய், தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். நான் நல்லா வந்து ஒரு 5 குழிக்கரண்டி அளவு எண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன். கிரேவிக்கு வந்து நல்லா ஒரு 1.5 குழிக்கரண்டி அளவு எண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன். இதுதான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஐட்டம்ஸு. இப்போ இது வந்து நம்ம வாஷ் பண்ணி ஊற வச்சிடலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம தாளிப்பு ப்ராசஸ் பார்க்கலாம். இப்போ நல்லா 3 தண்ணிக்கு வாஷ் பண்ணி தண்ணி ஊற்றி ஊற வச்சாச்சு. இப்போ தாளிப்பு எப்படின்னு பார்த்துடலாம். அதுக்கு வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணியிருந்த வெங்காயம் வந்து இந்த பிரியாணிக்காகவும், பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் வந்து கிரேவிக்கும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் வரணும் அந்தளவுக்கு இதையும் இந்த கிரேவிக்கு இந்த வெங்காயத்தையும் நல்லா வதக்கிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். இது கூட பொடியாக கட் பண்ண தக்காளி இதையும் நல்லா வதக்கியாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டே வதக்கிட்டேன். இப்போ இதுக்கு வந்து கொஞ்சம் வந்து தக்காளி, பிரியாணிக்கு நல்லா ஒரு 4 பொடியாக கட் பண்ண தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு 4 பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். இது கூட இதுக்கு வந்து ஒரு 2 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் கிரேவிக்கு. இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இதை வந்து நல்லா வந்து வதக்கி கொடுத்துக்கலாம். ஸ்லோவில் வச்சுட்டு வதக்கிக்கலாம். ஏன்னா ஏற்கனவே நல்லா வந்து இது வதங்கிடுச்சு, அதனால் அடி பிடிக்காமல் இருக்க கொஞ்சம் ஸ்லோவில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருந்த புதினா வந்து நம்ம பிரியாணிக்கு மட்டும் சேர்த்துக்க போகிறோம். நல்லா ஒரு 2 கைப்பிடி அளவு புதினா அதை வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா வந்து வதக்கிக்கலாம். இப்போ புதினாலாம் சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்தாச்சு. இப்போ இந்த டைமில் வந்து நம்ம சிக்கன் வந்து சேர்த்துக்கலாம். க்ளீன் பண்ணி வச்சுருந்த சிக்கனை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது நல்லா இந்த வதக்கிட்டு நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கிரேவிக்கும் க்ளீன் பண்ணி வச்சுருந்த சிக்கனை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். இதில் இப்போ இதில் உப்பு காரெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு நல்லா 1.5 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். அதேமாரி கிரேவிக்கும் அதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். இதுக்கு மஞ்சள் பொடி ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி இதுக்கும் மஞ்சள் பொடி ஒரு 1/4 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன். மிளகா பொடி ஒரு 2 ஸ்பூன் அளவு மிளகா பொடி சேர்த்துக்கிறேன். இதுக்கு வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் கிரேவிக்கு. மிளகா பொடி சேர்த்தாச்சு. இப்போ இதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி மிளகா பொடி சேர்த்துக்கிறேன் கலருக்காக. இதை நல்லா கொஞ்சம் ஃபுல் ஃப்ளேம் வச்சுட்டு இந்த மசாலாவோட வாசனை, பச்சை வாசனை போக கொஞ்சம் எண்ணெயில் லைட்டாக வதக்கிட்டு நம்ம தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம். அதே மாதிரி இதையும் வந்து உப்பு காரம் சேர்த்தது லைட்டாக வதக்கிக்கலாம். வதக்கிட்டு லைட்டாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்கலாம் நம்ம. இப்போ இதில் வந்து நம்ம ஹோம்மேடு கரம் மசாலா இது வந்து சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 1/2 ஸ்பூன்லேருந்து 3/4 ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம்.
அதே மாதிரி கிரேவிக்கும் நம்ம ஏன்னா பட்டை லவங்கம் இதெல்லாம் நம்ம சேர்க்கவே இல்லை, எல்லாமே இதில் இருக்கிறதுனால நான் இந்த ஹோம்மேடு கரம் மசாலா தான் ஒரு 3/4 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். இப்போ ஒரு 1/2 கப் அளவு தண்ணி வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வந்து கொதிக்க வச்சுக்கலாம். கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா தனியாக குழம்பு மாதிரியும் செஞ்சுக்கலாம். நான் கொஞ்சம் திக்காக கிரேவி மாதிரி தான் செய்ய போகிறேன். இதை சேர்த்துட்டு நல்லா தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் ஸ்லோலியே வச்சு நல்லா வேக வச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி வந்து நான் அளந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் நல்லா ஒரு 2 கப் அளவு தயிர் வந்து 2 கரண்டி அளவு தயிர் வந்து சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 2 கரண்டி அளவுக்கு லெமன் ஜூஸ் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். நல்லா தளன்னு கொதிச்சு வரும்போது நம்ம அரிசி வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இந்த சமயத்தில் வந்து நான் வந்து அரிசி ஊற வச்சிருந்த அரிசியை தண்ணி எடுத்துட்டு இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து கொடுத்துடலாம். இப்போ இது நல்லா ஃபுல் ஃப்ளேம் வச்சு நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிடலாம். தண்ணி கொஞ்சம் வத்தின உடனே ஸ்லோவில் வச்சு டம் ப்ராசஸ் போட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்மளோட சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடும். பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட், பார்க்கவே நல்லா இருக்கு. ஆனால் நீங்கள் வந்து நார்மலாக வந்து சீரக சம்பா ரைஸில் செஞ்சீங்கன்னு வைங்களேன், அது பார்க்கறதுக்கு வந்து நமக்கு பிரியாணி வெறும் ரைஸில் செஞ்சால் மாதிரி தெரியும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்து பிரியாணி அரிசியில் செஞ்சிங்கன்னா நீளமாக அரிசி கிடைக்கும் போது நமக்கு பிரியாணி மாதிரி நல்லாயிருக்கும். இது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி போடும்போது அந்த நீல வாக்கில் கிடைக்கிற அரிசியும் கிடைக்கும், நம்ம டேஸ்ட் அந்த சீரக சம்பா ரைஸில் வர எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டும் கிடைக்கும். அது மாதிரி இது ரெண்டும் கலந்து செஞ்சு பாருங்கள், சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ டம்ப் ப்ராசஸ் போட்டுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் லாஸ்ட்டாக. இப்போ பிரியாணியும் வெந்து ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட சிக்கன் கிரேவியும் சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். நல்லா நான் திக்காக வந்து செஞ்சுருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா குழம்பு மாதிரி வேணும்னா குழம்பு மாதிரி செஞ்சுக்கலாம். நான் பிரியாணிக்கு இப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நைட்டு டிஃபனுக்கும் சப்பாத்தி இல்லை தோசைக்கு எது இருந்தாலும் இது மாதிரி இருந்தால் கிரேவியாக இருந்தால் நல்லாயிருக்குன்றதுனால நான் அந்த மாதிரி செஞ்சுருக்கேன். ரொம்ப ஈஸியான சிம்பிளான சிக்கன் கிரேவி. இப்போ பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பரான நம்மளோட பிரியாணி சுட சுட ரெடியாக இருக்குது. ரொம்ப டேஸ்டியாகவும் நல்ல வாசத்தோடையும் சூப்பராக இருக்கும். இந்த பிரியாணி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.